அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்னுடைய பண்ணையில் வந்து பார்த்தோன்னா, நேத்திக்கு தான் மொத கோழியெல்லாம் அடை வச்சேன். ஒரு 100 முட்டைக்கு மேலே ஒரே நேரத்தில அடை வச்சேன். எதனால ஒரே நேரத்தில அடை வைக்கிறேன்னு பார்த்தோன்னா, இந்த குஞ்சு பொரிக்கிறதா இருக்கட்டும், அல்லது அந்த கோழிகளை பராமரிக்கிறது, அந்த குஞ்சு பொரிச்சுன்னா இந்த கோழிகளுக்கு தேவையான தண்ணி தீவனமாக இருக்கட்டும், அல்லது இளங்குஞ்சுகளை பராமரிப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரே நேரத்தில கடைபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அது இல்லாம நம்ம ஒரு கோழி பண்ணையில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு ஒரு யூனிஃபார்ம் எப்படி சொல்கிறது, ஒரு பராமரிப்புங்கிறது தெளிவாக இருக்காது எப்போதுமே. கிட்ட ஒரு 4, 5 வருஷம் நம்ம பண்ணையிலே இருந்தாலும், இதுதான் முதல் முறையா நம்ம தெளிவா நம்ம கோழி குஞ்சுனா இப்படி தான் பராமரிக்கணும். ஆ ஆடுனா இப்படி தான் பராமரிக்கணும்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்து தெளிவா இந்த பேட்ச் பண்ணணுங்கிறதுக்காக எல்லா கோழிகளையும் அந்த பேட்சை தெளிவா முறையில அடை வச்சிருக்கோம். என்னடா கூண்டில் மட்டும் என்னமோ கயிறு மாரி கட்டுறீங்க யோசிக்காதீங்க. இந்த கூண்டில் வந்து பார்த்தோன்னா, இதோட அடை வைச்ச கோழி வந்து பார்த்தோன்னா, இங்க முட்டை இல்லைங்க. அது முட்டையிட்டது வந்து பார்த்தோன்னா, வேற ஒரு இடத்துல முட்டையிட்டு இருந்தது. அந்த கோழிய தூக்கியாந்து உள்ள அடை வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு கயிறு வச்சு கட்டி வச்சிருந்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அவர் தலைவர் இங்கே அடப்படுத்தவே மாட்றாரு. நேத்திலேருந்து பார்க்குறேன், நான் கொண்டாந்து விடுவேன், அடுத்த 1 மணி நேரத்தில் அங்கே போயிடுவார். அதனால் இன்னொரு டைம் தூக்கி வந்து விட்டு பார்ப்போம். திரும்ப விட்டா திரும்ப இருக்காதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, சில தாய்க்கோழிகள் தான் இப்படி நடக்குது. சில தாய்க்கோழிகள் மட்டுமே எங்கே முட்டையிட்டதோ அதே இடத்துல தான் அடைப்படுக்குது. பாக்கி எல்லா கோழியும் பார்த்தோன்னா செட் ஆகிடுச்சு. இந்த ஒரு கோழி மட்டுமே முட்டையிட்ட இடத்துல போய் அடைஞ்சிக்குது. அதை இரவு நேரத்தில் நம்ம திரும்ப அடையில் உட்கார வச்சா சரியானு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏற்கனவே இந்த கூண்டு செட்டப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோழி 30 குஞ்சுலாம் விட்டேன், 35 குஞ்சு விட்டேன், ஒரு தாய் கோழி விட்டேன். அதெல்லாம் ஒரு குஞ்சு கூட காப்பாற்ற முடியலைங்க. வெளியில் திறந்து விடுவேன். அது மாட்டுக்கு தண்ணி வைப்போம், ஆட்டு மாட்டு தண்ணி வைப்போம், தண்ணியில் வந்து செத்து போவோம். இல்லைனாக்கா ராசால் தூக்கிட்டு போடுவார், கீரி தூக்கிட்டு போடுவார். இது மாதிரி தூக்கிட்டு போடுவோம். நிறைய இழப்பீடு நிறைய ஆகிடும். நம்ம அப்பவும் பெருசு பண்ணாமல் விட்டுறது அப்படியே. இந்த முறை தெளிவாக வளர்க்கணுங்கிற ஒரே மெத்தடில் இந்த கூண்டங்க நம்ம கோழி பண்ணையிலே கொண்டாந்து போட்டோம். கோழிக்காக உருவாக்கப்பட்ட செட்டு இந்த செட்டு நாட்டுக்கோழிக்காக உருவாக்கப்பட்ட செட்டு. அதிலே கொண்டு வந்து இந்த கூண்டி வச்சுட்டோம். நம்ம எப்போதுமே வந்து பார்த்தோன்னா இந்த ப்ரூடிங் செட்டப் கூண்டெல்லாம் பார்த்தோன்னா இந்த கொட்டாயில் தான் வச்சுருப்போம். இந்த கொட்டாய் எதுக்காக உருவாக்கணும்னா பிராய்லர் கோழிக்காக உருவாக்குனது. ஆனால் நம்ம பிராய்லர் கோழி நிப்பாட்டிட்டோம். இப்போ வந்து ஆடு மாடு இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம் உள்ளுக்கு. அதில் இதுக்குள்ளே நம்ம பற்றி போகிறதில்ல. ஆடு மாட்டோட சரி இந்த செட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டு இதுக்குள்ளே தான் 2 கூண்டு வச்சுருந்தோம். ஒரு கூண்டு அங்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ அடுத்த பேட்சில் உள்ள குஞ்சு எல்லாம் ஒரே நேரத்தில் இறங்கிச்சுனாக்கா இந்த லாஸ்ட் அந்த கூண்டையும் கொண்டு வச்சுருவோம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நேற்று எங்கள் ஊரில் சரியான மழைங்க. நம்ம நேற்றுக்கு வந்து அரியலூர் போயிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அண்ணன் செந்தமன் சீமான் வந்தாருங்க, அவரை பார்க்கறதுக்காக நம்ம அங்கே போயிட்டோம். அங்கே போனதில் வந்து பார்த்தோன்னா பண்ணைக்குள்ளே தண்ணி உள்ளே பூந்துருச்சு. பண்ணைக்குள்ளே எதனால் தண்ணி உள்ளே பூந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அன்றாடம் அந்த பண்ணைக்குள்ளே வந்து மாடும் ஆடும் கட்டுறதுலாம் வந்து தினமும் பண்ணையில் ஆட்டு மாட்டு கழிவுகளை கூட்டி அள்ளுவோம். அப்படி அள்ளும்போது தினம் கொஞ்சம் கொஞ்சமாக மண் வெளியேறிடுதுங்க. அப்படி குழியானது தான் அந்த ஏரியா. அப்புறம் மண்ணை கூட்டியே கொஞ்சம் குழி ஆயிடுச்சு. அதில் பார்த்தோன்னா உள்ளுக்கு ஒரே ஈரமாக இருக்குது. அதனால் ஆட்டு மாட்டை உள்ள கட்டில் எல்லாத்தையும் வெளியில் மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சி விட்ருக்குறேன். இதை சரி பண்ணுறதுக்கு ஒரு 4000. ஸோ நம்ம காமிச்ச பாருங்க, இந்த நம்ம சொன்ன கோழி இங்கே தான் நடந்துச்சு. எங்கே மொழி அந்த கோழியை காணுமோனே இங்கே தான் முட்டை இட்டுது ரெகுலராக. ஆனால் அந்த தாய் கோழி இருந்தால் இங்கே தான் வந்து அடை காக்கும் டெய்லியும். நான் தூக்கி கொண்டு அங்கே அந்த கூண்டை காமிச்சிடலங்க, அந்த கூண்டில் கொண்டு வைப்பேன். 1 மணி நேரம் கூட இங்கே அடையில் உட்காந்துருக்காது. திரும்ப நேரம் இங்கே தான் வந்து அடைஞ்சிக்கும். ஸோ இதுக்கு காரணம் வந்து பார்த்தோன்னா, நாட்டுக்கோழி வந்து தாய்க்கோழி எப்போ முட்டை இடுதோ அங்கேயே தான் போய் அடை காக்குதுங்க. நான் சொன்ன கோழி தானே மேலே அடைந்த கோழி உங்கள் நிற்கிது பாருங்கள். இந்த கோழி தான் அந்த கோழி முட்டை இடுறது தான் அடை காக்குது ரெகுலராகவே. ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தோன்னா, நம்ம சவுக்கு தோட்டம் போகிறோம். நேற்று பேஞ்சு மழையில் வந்து பார்த்தோன்னா பூரா மரம் சொல்ல சில மரங்கள்லாம் சாஞ்சி போயிடுச்சு. அதை நிமித்தணுங்கிறதுக்காக நம்ம இப்போ சவுக்கு தோட்டத்துக்கு போகிறோம். ஆடுகள் எல்லாமே மேய்ச்சலுக்கு போயிருக்குது. மாடுகள் இன்னும் மேய்ச்சலுக்கு போகல. அது காரணம் என்ன பார்த்தோன்னா, போதிய தீவனம் நம்ம பண்ணையில் இருக்குது. பசுந்தீவனம் இருக்குது, வைக்கோலும் இருக்குது. மாடுகள்லாம் வைக்கோலை அள்ளி போட்டுடலாங்கிற நம்பிக்கையில் மாடுகளை மட்டும் மேய்ச்சலுக்கு அனுப்பலை. ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போயிருக்குது. ஏன்னா ஆடுகளை உள்ளுக்கு கட்ட முடியாது. இவ்வளோ ஆட்டுக்கும் பிடிச்சியும் கட்ட முடியாது வெளியில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் மட்டும் வெளில போயிருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக சவுக்கு தோட்டத்துக்கு போவோம். இப்போ நம்ம பண்ணையில் காட்டின கோழியெலாம் அடை வச்சுருந்தோம்லங்க, இந்த அடை வச்சுருந்ததுக்கு போகிறேன். இன்றைக்கி 2ஆம் நாள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கரெக்டாக 26ஆம் தேதி இந்த கோழி குஞ்செல்லாம் பொரிச்சிடும் அப்படின்னு சொல்லி. 26ஆம் தேதி எத்தனை குஞ்சு பொரிச்சிருக்கு, எத்தனை முட்டையாக இருக்குது, அதெல்லாம் தெளிவாக நம்ம காமிப்போம். இன்றைக்கி கோழி அடை வச்சு இன்றைக்கி 2ஆம் நாள். எல்லா கோழியும் இந்த இங்கே இருக்குது. ஒரு கோழி தவிர பாக்கி எல்லா கோழியும் பண்ணைக்குள்ளே இருக்குது. பாக்கி எல்லா கோழியும் ஓடி போச்சு. இதில் முட்டை வைக்கல. இதில் வச்சுருக்கோம், அதில் வச்சுருக்கோம், எல்லாத்துலேயும் வச்சுருக்கோம். ஆனால் ஒன்றில் மட்டும் வைக்கல முட்டை. உள்ளுக்கு தண்ணி பூந்ததில் பார்த்தோன்னா காலையிலே ஆடு வெளில போயிடுச்சு. கால் நேரத்துலேயே ஆட்டை வெளில ஓட்டணும். இப்போ தான் ஆடே உள்ளே கொண்டு வரோம். ஏன்னா பார்த்தோன்னா
உள்ளுக்கு கொஞ்சம் உலா இருக்கிறதால ஆடுகள்லாம் சரியாக நிற்க முடியாது. அதில் காலைல ஆடுகளை வெளில ஓட்டிட்டோம். இப்போ தான் ஆடுகள்லாம் உள்ளுக்கு வருது. ஆனால் நம்ம நேற்று சரியான மழை பெஞ்சாலும் பார்த்தோன்னா ஆடுகள் தண்ணி குடிக்குது. நம்ம அந்தளவுக்கு மேய்ச்சல் ஆடுகள் எந்தளவுக்கு தண்ணி குடிக்குதோ அப்போ தான் ஆடு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆடுகளுக்கு முடிஞ்சளவுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்படி இதை பார்த்துட்டு அடுத்தபடி தான் சவுக்கு தோட்டம் போவோம். சவுக்கு தோட்டம் ஏற்கனவே போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்குள்ளே ஆடு வந்துச்சு. ஆட்டை அடைச்சோம் திரும்ப கோழி கொட்டாய்க்கு போனோம். கோழி கொட்டாய்க்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா கோழி வந்து இப்போ நேற்றுக்கு 2ஆம் நாள் அடைப்படுத்திருக்கோம். அப்போ கோழியில் எப்படி அடைப்படுத்துருன்னு சொல்லி நேயர்களுக்கு காமிச்சேன். இப்போ வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு இரவு நேர தலை கொஞ்சம் கொடுக்கணும். இரவு நேர தலையை கொடுத்துட்டு இன்றைக்கி ஆட்டுப்பட்டில் இன்றைய வேலை இதோட முடிஞ்சிடானாக்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு கோழி இதுக்கு வந்து எப்போவுமே வேலை டைம் இல்லை. ஆட்டுக்கு மட்டும்தான் டைமிங் வேலை. பாக்கி இதுக்கும் டைமிங் வேலை. எப்போ வேணாலும் செய்யலாம், எப்போ வேணாலும் ரெஸ்ட் எடுக்கலாம். கறவை மாட்டுக்கு மட்டும் கறவை நேரத்தில் கறவை கறக்கணும். அதில் கூட ஒரு மணி நேரத்துக்கு வைக்கேலி போட்டு கூட படுத்து கிடக்கலாம். அல்லது பசுனி ஒன்று அறுத்து போட்டு படுத்து கிடக்கலாம். ஆடுகளுக்கு தான் மேய்ச்சலுக்கு போய் ஆகணும். மேய்ச்சலுக்கு போய் திரும்ப வந்து உட்காந்துருக்கணும். வாங்க சவுக்கு தோட்டத்துக்கு போகலாமா மணி? சவுக்கு தோட்டத்தில் போய் என்னப்பா பண்ண போகிற? மரத்தை நிமித்தி வைக்கணும். ஆமாம் ஆமாம் நிறைய பேர் பார்த்தாங்க. லைவ் போட்டிருந்தோம். சீமா அருளுக்கு வந்ததை பார்த்தவங்களுக்கு நன்றியா, லைக் பண்ணவங்களுக்கு நன்றியா? ரைட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளுக்கு வந்துன்னா பசுந்தீவனம் நிறைய உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பு நேப்பியர் ஆகட்டும், சூப்பர் நேப்பியர், ரெட் நேப்பியர், அப்புறம் ஜிஞ்சுவா, ரோடர்ஸ் கிராஸு எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம். பொறுமையாக பாப்பாவே நீ பாட்டு சரசரன்னு போகிற கண்ணு இருக்குமா இல்லையாங்க? இதெல்லாம் கண்ணு இருக்கும் பாவே பாருங்க. இது வந்து இந்த இடத்துல இளங்கன்று இருக்குது. இளங்கங்கெல்லாம் கொஞ்சம் சரியாக வளராத கன்று. இதே பார்த்தா எவ்வளோ சாஞ்சி போயிருக்கு பாருங்கள். இதுமாதிரி பார்த்தா அங்கேயும் நிறைய சாஞ்சி போய் கிடக்குது. சாஞ்சி பண்ணலாம் இப்போ நம்ம நிமித்த போகிறோம். இப்போ இப்படி அடியில் கொஞ்சம் மண் போட்டு எல்லாத்தையும் நிமித்தணும். இப்போ இன்றைக்கி கொஞ்சம் வேலை டைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி மண்ணை கொஞ்சம் போட்டு லைட்டாக அப்படியே நிமித்தி ஒன்று எல்லாத்தையும் ஒரு இருக்குன்னா ஒரு மரம்லாம் இப்படி சாஞ்சி கிடக்குது பாருங்கள். நம்ம விவசாய வேலை சொல்கிறோம். விவசாய வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு. விவசாய வேலையும் ரொம்ப கஷ்டமான வேலை தான். அது வந்து நம்ம விரும்பி கொஞ்சம் ரசித்து செய்யும்போது கொஞ்சம் கஷ்டம் குறையும், அவ்வளோதான் தவிர மற்றபடி இதுவும் கொஞ்சம் கஷ்டமான வேலை தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏக்கரைக்கு போட்டுன்னு சொன்னேன். இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே ஒரு கன்று சாஞ்சி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு கன்று சாஞ்சி கிடக்கா. இதெல்லாம் கண்ணில் மரமாக ஆகி போச்சு. ஆனாலும் சாஞ்சி கிடக்கு. எதனால் சாஞ்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முந்தானே தான் தண்ணி விட்டேன். தண்ணி விட்டு முந்தாள் நைட்டுக்குள்ளே தண்ணி பாய்ச்சினா ஈரம் இருந்தது. ஏற்கனவே நல்ல ஈரம் கொல்லையில் ஈரத்தோடய மழை பெய்யும் எல்லாம் சாஞ்சிக்கிச்சிங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்த வருஷம் பார்த்தா சுத்தமாக சாயாது. எவ்வளோ ஈரம் விட்டதோ எவ்வளோ தண்ணினாலும் சாயறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் இந்த வருஷத்தோட அது சரியாயிடும்னாக்கா பார்க்கலாம். நம்ம பண்ணையை சுற்றி நம்ம பண்ணையில் வந்து நிலத்தில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு, திரும்ப கோழிக்கு என்ன பிரச்சனை, மாட்டுக்கு என்ன பிரச்சனை, மாட்டுக்கு பிரச்சனையை பற்றி காமிக்கல. ஆடுகளுக்கு மேய்ச்சல் போயிட்டு வந்து இதெல்லாம் காமிச்சிருக்கோம். என்னுடைய பண்ணையில் ஓரளவு இருக்கிறது அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி வந்துருக்குறோம். மெயினாக நம்ம சொல்ல வந்து இன்றைக்கி கோழி அடை வச்சு 2ஆம் நாள் அதை காமிக்கணுங்கிறது நம்ம தெளிவாக அந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். டெய்லியும் வீடியோ போடுறேன். கோழி குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சு பெரிய கோழி ஆகிற வரைக்குமே முடிஞ்ச வரைக்கும் அந்த கோழி எந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி பண்ண முடியுது, எந்த அளவுக்கு இதை பாதுகாக்க முடியுது, எந்த அளவுக்கு நான் பாதுகாத்தங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோ பதிவு பண்ணுறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.